ஹாய் காய்ஸ். என்னம்மா இது இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுகிறா? நான் வந்துட்டு பால் வந்து நம்ம பசும்பால் வாங்குறோம் இல்லையா, அதை வந்துட்டு இது போட்டுக்கலாம் இருங்க. இப்போ பசும்பால் வாங்குறோம் பாருங்க, காமிங்க. பசும்பால் வாங்குறோம் பாருங்க நம்ம. அதை வந்துட்டு பால் ஏடு இருக்குது இல்லையா, அதை சேகரித்து வச்சுருக்கேன். ஓகே. அதை சேகரித்து வச்சிருந்ததுனால இன்னைக்கு பட்டர் வந்து பட்டர் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் காசலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, பீட்டர் என்ன நிலம்பில் இருக்குது பார்த்தீங்களா? பீட்டர் வச்சு மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாம். நான் என்கிட்ட பீட்டர் இருக்கிறதுனால நான் பீட்டர் வச்சு ஐஸ் கியூப் தண்ணி போட்டுக்கலாம், இல்லை ஐஸ் கியூபாக கூட போட்டுக்கலாம். ஐஸ் வாட்டர் போட்டு இந்த பட்டர் சேக வச்சுருந்ததெல்லாம் அதில் போட்டு நல்லா பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி வரும். இதை ஒரு டைம் 2 டைம் வாஷ் பண்ணிடணும் தண்ணியில். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடணும். அது அப்படியே அழகாக வந்துடும். நம்ம வந்து பால் மாதிரி வந்து இப்படி உருட்டணும்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நெய் காசத்துக்காக நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. சரி, அடுத்து சேகரிக்கணும் இல்லையா, சேர்த்து வைக்கிறதுக்காக வெண்ணெயை நான் இது போல் வந்து எடுத்துட்ருக்கேன். நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பசும்பால் வந்து இல்லையா, இது பசும்பாலால் நம்ம வந்து காப்பி குடிக்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பசு நெய் நம்ம ஃபியூராக எடுத்து நம்ம வீட்டிலே நெய் தயார் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். யாருக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட்டர் மாதிரியே இருக்குது. பட்டர் மாதிரி தான் வருங்க. பட்டர் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றி அதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, நம்ம இவ்வளோ நாள் சேகரித்து வச்சுருக்கோம், அதோடைய ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து வச்சோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நெய் வந்து நம்ம அடுப்பில் வந்து ஆன் பண்ணிவிட்டு வச்சோம்னா அந்த ஹீட்லேயே வந்து உடனே நெய் வந்து எப்படி பட்டர் போட்டோன்னே மெல்ட் ஆகுது அந்த மாதிரி வந்து இது மெல்ட் ஆகும். இது ஈஸி மெத்தடு. கோல்டு மெத்தட்லாம் வந்துட்டு எங்கள் அம்மாலாம் வந்து செய்வாங்க. எங்கள் பாட்டி அம்மா செய்கிறதெல்லாம் அது வேறு மாதிரி மெத்தடில் செய்வாங்க. ஆனால் இது வந்து பிக்னஸ்க்காக நான் வந்து ஈஸியாக நம்ம வந்து செய்கிறோம். இது வந்து யாரும் செய்ய தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. பிக்னஸ்ங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதுவும் இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்கல, ஏன்னா இந்த ஐஸ் வாட்டரில் போட்டேன். சரி, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நான் நிறைய டைம் எடுப்பேன், ஆனால் அந்த டைமில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் இருக்க மாட்டீங்க. நான் எடுத்து நெய் காசுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சரி, நெய் காசு வச்சுருக்குது இப்படி தான் நான் எடுப்பேன். ஒவ்வொரு டைம் நான் நெய் காசும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நான் எடுத்து செய்கிறது, நெய் காசுறது. இப்போ இங்கே காமிங்க, இதை பாருங்கள். இது வந்து பால் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து பால். இதான் இது வந்து மேலே வந்து இந்த பட்டரை வந்து இப்படி மிதக்க ஆரம்பிக்கும் தண்ணியில். லைட் வெயிட்டாக இருக்கும், மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இது வாஷ் பண்ணிட்டு நெய் காசுறதை வந்து பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வச்சுட்டு உடனே வந்து அடுப்பு ஆன் பண்ண உடனே வந்து நெய் வந்து நம்மளுக்கு மேலே வந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டு மேலே வந்து திரிஞ்சு வருது, நம்மளுக்கு மெல்ட் ஆகுது. பட்டர் எப்படி நம்ம மெல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த வச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக வந்து மெல்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பிக்னஸ்க்குலாம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து செய்யறதுக்கெலாம். ஓல்டு மெத்தட்லாம் அது வந்து உரலில் போட்டு அதில் ருப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கீரைலாம் போட்டு இன்னும் எடுப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ தெரியல. இது வந்து நான் செய்கிற முறை வந்து இப்படி தான் செய்வேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பீட் பண்ணுறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கும். அது நம்மள ஐஸ் வாட்டர் போட்டு பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு பீட்டர் வச்சு இது மூலம் நம்மளுக்கு பட்டர் வந்து மேலே கிடைக்கும். உடனே பாருங்கள், ஃபுல்லாக வந்து நெய் வந்து மெல்ட் ஆகி வருது. கொதிக்கிறது நல்லா தெரியுதுங்களா? இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நைட்டு வந்து 10 o'clock ஆகுது நான் அந்த வீடியோ எடுக்கிறது. இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நெய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது போல் நல்லா வந்து பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள், ப்ரௌன் கலர்னால் அந்த லைட்டாக அதுலேருந்து அந்த இது இருக்கும், அந்த பால் எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து லைட்டாக வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த திப்பிங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். நைட்டு வந்து நெய் காசணும் இல்லைங்களா, அந்த நெய் வந்துட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உடனே ஐஸ்கிரீம் நம்ம எடுப்போம் பாருங்களா, அது போல் சூப்பராக வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பசு நெய் வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த நெய் வந்துட்டு. ஏன்னா நம்ம நேச்சுரலாக நம்மளே நெய் செய்கிறதுனால கடையில் வாங்குறதுல வந்து 100% நெய் வந்து இருக்காது. இது வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துட்டு நல்லா எல்லோ கலரில் நல்லா மணலாக இருக்குது.
வாசனை அட்டகாசமாக இருக்குது. அதோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது. பசு நெய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்றது, எனக்கு வந்து சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும். நெய் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் பிடிக்கிறவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம பட்டர் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம நெய் செஞ்சுருக்கோம் பாருங்கள். அந்த பால் அடை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்ச நெய் தான் இது. அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம ப்ரெட் அல்வாலாம் பண்ணோம்னா ப்யூர் நெய் இல்லையா, அதனால் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். யாருக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.